சேனல் ஃபைனஞ்சங்களுக்கு வணக்கம். சீமான் மதுரையிலே மாடுகளோடு உரையாடுகிறார். 3000 மாடுகளோடு ஆடு மாடுகளை வைத்து ஒரு மாநாடு போடுகிறார். மேய்ச்சல் நிலங்களுக்கு தடை போட்டிருக்காங்க, அதை மீட்கணும்னு சொல்லி இந்த மாநாடு. இந்த ஆடு மாடுகளோடு மாநாடுன்னு சொன்னோன்னே எத்தனை பேர் சிரிச்சிங்க? சிரிச்சவன் ஃபுல்லாக தமிழ்நாட்டை விட்டு ஓடி போயிரு வெளியில். என்ன காரணம்? கால்நடைகள்னா நீ இல்லை, நான் இல்லை, எவனும் இல்லை. நல்லா குடிக்கிறீல்ல, காலையில் நல்லா பால் குடிக்கிற, நல்லா டீ குடிக்கிற, காஃபி குடிக்கிற, அது எங்கேருந்து வருது? செடியிலேருந்து வருதா? சொல்லுங்க, எங்கேருந்து வருது? அதுவும் மாடுகள்லேருந்து தானே வருது. அந்த மாடு இல்லைன்னா உனக்கு எப்படி அந்த டீ, பால், தயிர், மோர், நல்ல வக்கனையாக சாப்பிட்றதில்ல, ஸ்வீட்லேருந்து எல்லாமே அது எங்கேருந்து வருது? எல்லாமே அந்த ஐந்தறிவு ஜீவன்ட்டேருந்து கிடைக்குது. அந்த ஐந்தறிவு ஜீவனுக்காக சீமான் களத்துலேருந்து போராடுறாரு. சிரிக்கிறீங்க எல்லாம் அப்படியே. கால்நடையோடு மாநாடாம், 3000 மாடுகளை வச்சு பேச போறாராம். ஆமாம், பேச போறாரு. அதுக்கு வாயில்லா ஜீவன், அதுகளுக்காக பேசுறாரு. நீ என்ன பேசியிருக்க போறீங்க? சிரிச்சவனுக்கெல்லாம் கேட்குறேன். நல்லா தின்னில்ல, அந்த வாய்க்கு நல்லா வக்கனையா, அது எங்கேருந்து வந்தது? அந்த மாடுகளுக்கு ஒரு பிரச்சனை, அதுகளுக்கு மேய்க வேறு இடம் கிடையாது. ஸோ மேய்ச்சல் இடங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதற்கு எதிராக சீமான் குரல் கொடுத்து பேசுறாரு. ஒரு விடுவு காலம் பிறக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்களே மாறி மாறி எல்லாரும் அந்த மனுஷனை பார்த்து. ஏன்னா அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுறாரு எல்லாத்தையும். இங்கே மனுஷனுக்கு பேசவே ஆள் இல்லை, மாட்டுக்கு பேசுகிறாரா? ஆமாம், மனுஷன் நன்றி கட்டவன். மாடு 5 அறிவு செய்வனா நன்றி மறக்காது, நன்றியோடு இருக்கும் எப்போதுமே. அதற்காக அந்த மாடுகளுக்காக அவர் பேசுகிறார். நம்ம எல்லாம் இப்போ என்ன சாப்பிட்றோம்? நல்லா சோறு சாப்பிட்றோம், நல்லா சப்பாத்தி சாப்பிட்றோம், பூரி சாப்பிட்றோம், நல்லா காய்கறிகள்லாம் சாப்பிட்றோம். அந்த காய்கறிகள்லாம் எத்தனையோ வருடங்கள் ஆகிப்போச்சு. எல்லாம் வந்து ஹைப்ரிட்டாக மாற்றி எல்லாமே செயற்கை முறையில் வந்துருச்சு. விதையே இல்லாமல் பழங்கள் காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு தான் எப்போ பார்த்தாலும் மருத்துவமனை போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாடுகள் இயற்கையாக விளையக்கூடிய தின்னுட்டு இருக்கு. இப்போ அதையும் மேய்ச்சல் நிலங்களை எல்லாம் தடை பண்ணி, அதுவும் வந்து கார்பரேட்காரன் என்ன சொல்கிறான், அந்த மாடும் இனிமேல் அதுதான் சாப்பிட்ணும். அவன் ஒரு சில ஃபுட்டை கொடுப்பான், இதுதான் மாடு சாப்பிட்ணும், அதுக்கு நோய் வரணும். அது நோய் வந்து அது என்ன பால் கொடுக்குதோ அந்த பால் நம்ம குடிக்கணும். இதெல்லாம் ஒரு அறிவுபூர்வமாக யோசிச்சு தான் அந்த மனுஷன் போராடுறாரு. மேய்ச்சல் நிலங்கள் தடையெல்லாம் அகற்றணும், மாடுகள் எங்கேயும் போல் அது பாட்டில் மேயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. வெக்கமே இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய பேர் சிரிக்கிறீங்களே, ஏன்னு புரியலை எனக்கு. இந்த மாடுகளுக்காக இவர் முன்னெடுத்த அந்த முன்னெடுப்பு கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டில்? சொல்லுங்க பாப்பா. எல்லாருமே சிரிப்போட நகைப்போட தான் எல்லாமே கடந்து போகிறீங்க. உடனே சீமான் மாடு மேய்க்க சொல்கிறாரு, பனைமரம் ஏற சொல்கிறாரு. ஆமாம், ஏற சொல்கிறாரு, மாடு மேய்க்க சொல்கிறாரு. அதில் எவ்வளோ பெரிய ஒரு பொருளாதாரம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுமா? நீ சென்னையில் கோடியாக பில்டிங் கட்டி வாங்கி வச்சுக்கிறாங்க தெரியுமா? அப்பார்ட்மெண்ட்டா? அவன் பிள்ளை எந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான்? எல்லாம் தொழில் செஞ்சு ஏதோ ஒரு வகையில் தொழில் பண்ணி தான் அவன் இவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருக்கான். நம்ம கடைசி வரைக்கும் மாதம் 40,000 50,000 1,00,000 வரைக்கும் சம்பளத்தை வாங்கி இங்கே ரூமுக்கு வாடகை கட்டிட்டு திங்கிறதுக்கு தின்னுட்டு இப்படியே ஓட்ட வேண்டியதாக காலத்தை. பொருளாதாரம் மிகப்பெரிய தொழில்களில் ஒழிஞ்சிருக்கு. அதுவும் நம்ம நாட்டில் நம்ம கூட இருந்த இந்த ஆடு மாடு வளர்ப்பு, விவசாயம் நிறைய இருக்குது. இது மாதிரி சீமான் அதை சொல்கிறாரு, அதை காதில் வாங்குறது இல்லை. சீமான் சொல்லிட்டாரு, மாடு மேய்க்க சொல்கிறாரு, ஆடு மேய்க்க சொல்கிறாரு. படிக்கணும் பிள்ளைங்களாம். படித்து எழுதினவன் ஏட்டைக்கு தான், படித்தவன் பாட்டைக்கு எடுத்தான்ற அந்த அன்றைய வரிகள் இன்னைக்கு இப்போ நாட்டுக்கு கரெக்டாக பொருந்தது. இன்னைய நாட்களுக்கு இந்த மாடுகளை வைத்து அவர் இந்த மாநாடு கண்டிப்பாக வெற்றி பெறணும். இது மாடுகளுக்கான மாநாடாக பார்க்க முடியாது, நமக்கான ஒரு மாநாடாக தான் பார்க்கணும். இந்த மாடுகளுக்கான மேய்ச்சல் நிலங்களுக்கான தடை அகற்றப்பட்டுச்சு அப்படின்னா அதுங்க எப்போதும் போல அதுகளுக்கான இறையை தேடி அது சாப்பிடும். அது ஹெல்த்தியான ஒரு பாலை கொடுக்கும். அந்த பாலை குழந்தைகள் குடிக்கலாம். நமக்கு தான் இது ஒரு வகையில் உதவ போகுது. அதை ஒன்று சிரிக்காதீங்க தயவு செஞ்சு. ஒருத்தர் ஒரு முன்னெடுப்பு எடுத்தார்னா அதை ஃபஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் எதுக்காக இதை பண்ணுறாரு அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஞ்சமாச்சும் யோசிங்க. எதையுமே யோசிக்கிறது இல்லை. ஒருத்த மேலே அப்படியே கோமாளி, அவன் கோமாளி பட்டம் கட்டணும், அவன் ட்ரோல் பண்ணணும். முதல்ல நமக்கு ட்ரோல் பண்ணிவிட்டு எதுவும் சாப்பிடாது. இனிமேல் இந்த ட்ரோல் பண்ணுறவன் சிரிக்கிறவன் எதுவும் சாப்பிடக்கூடாது. இந்த மாடுகள்லேருந்து ஆடுகள்லேருந்து நல்லா திங்கிரில்ல, கறிக்கடை காய் நல்லா ஞாயிற்றுக்கிழமை கறி நல்லா வாங்கி சாப்பிட்றீங்கல்ல, அது எங்கேருந்து வருது? மண்ணுக்குலேருந்து வருதோ இல்லை ஐடி கம்பெனிலேருந்து கோடிங் அடிச்சுட்டு என்ற தட்டினோடனே கறி வெளியே போகும், 1 கிலோ கறி வாங்கிக்கிறங்க அப்படின்னு கம்ப்யூட்டர்லேருந்து வருதா? அதெல்லாம் ஒரு உயிர். அது சாப்பிட்டு வளர்ந்தால் தான் நம்ம கறி திங்க முடியும், பால் குடிக்க முடியும், முட்டை சாப்பிட முடியும். சரிங்களா? எல்லாமே நம்ம அதை வச்சு தான் பண்ண முடியும். அதுகளுக்கு இறை எங்கேருந்து வரணும்? அதுகளுக்கான மேய்ச்சல் இடங்கள் இருக்குது. என்றைக்கு தமிழகம் நமது ஆதிக்குடி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த முல்லை நிலத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஆடு மாடுகள் எல்லாம் அன்றைக்கு மேய்ந்து வந்தது. அந்த மலையோட அடிவாரம், அந்த விவசாயம் பண்ணக்கூடிய இடங்கள், அப்படிப்பட்ட அந்த இடங்கள்ல அந்த மாடுகள் மேய்ந்துருக்கு. இப்போ நீங்கள் அதுக்கு மேய்ச்சல் தடை எதுக்கு? புரியலை. மேய்ச்சல் தடை எதுக்கு? மாடு என்ன பண்ணுது? எதுவும் பட்டா போட்டுக்குச்சா? பசுமாடு என் பேரில் ஒரு 10 ஏக்கர், காளமாடு என் பேரில் 10 ஏக்கர், மாடு எதுவும் பட்டா போட்டுச்சா? நீங்கள் ஒரு இடம் விடுறது இல்லை. இந்த மேய்ச்சல் இடம் எதுக்கு இப்போ நீங்கள் தடை போட்டிங்க? அதை பட்டா போடணும். பட்டா போட்டு கார்பரேட் கரண்ட்டை கொடுத்துட்டோன்னா அவன் பின்னாடி ஏதாச்சும் பண்ணுவான். இந்த மாடு நடுத்தருவில் நிற்கணும், தீனு இல்லாமல் சாகணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மேய்ச்சல் தடை எதுக்கு போகிறான்னு கொஞ்சமாச்சும் யோசிங்க. எல்லாத்துலேயுமே கார்பரேட் வந்துருச்சு. நம்ம வாழ்க்கையில் முழுவதுமாக கார்பரேட் உள்ளே நுழைஞ்சாச்சு. விதையில்லா காய்களையும் கனிகளையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உடம்புக்கு உகந்ததே அல்லாத உணவுகளை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம உடலே கிடையாது.
அந்த காலத்தில் இருந்தவன் 7 அடி இருந்தால் 8 அடி இருந்தான், நம்ம இப்போ 5 அடி தாண்ட மாட்டான் இப்போ வளர்றவன்லாம். இப்போயே ஒரு 15 வயசு பையனை பார்த்தீங்கன்னா 25 வயசு பையன் மாதிரி இருக்கான். அப்படியே சேஞ்ச் ஆகுது, எல்லாமே ஹார்மோன்லாம் சேஞ்ச் ஆகுது. இதற்கெல்லாம் காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு. அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளை பண்ணது போக இப்போ விலங்குகள்கிட்டையும் போயிட்டான். இப்போ இப்படி மேய்ச்சல் தடை எதுவுமே அதுக்கு உணவுகளே இயற்கையாக கிடைக்காதுன்னா நீங்கள் எங்கே போவீங்க யோசிச்சு பாருங்க. நான் இப்போ ஊரில் ஒரு 500 மாடு வச்சுருக்கேன். 500 மாடுக்கு நான் எங்கேயுமே எனக்கு தீனிகள் நான் எங்கே போவேன்? ஒருத்தன் ஆர்டிஃபிஷியலாக ஓரளவுக்கு உற்பத்தி பண்ணுவான் சில தீவனங்கள். அந்த தீவனங்களை தான் கொடுப்பா. மூட்டை இவ்வளவு, இதை கொண்டு கொடுங்க, எப்படி கொடுங்கன்ட்டு. அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல், எல்லாமே கலப்படங்கள். அதை சாப்பிட்டு அந்த உயிர்கள் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் ஒளிஞ்சிருக்கு. கேளிக்கையாக சிரிச்சு சிரிச்சு கடந்து போகாதீங்க. ஒரு மனுஷ விஷயத்தை முன்னெடுத்தாருன்னா சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல அதில் பின்னாடி என்ன ஒளிஞ்சிருக்குன்னு அதை முதல்ல பாருங்க. அவர் 5 அறிவு உயிரினங்களுக்காக போறாருல, நமக்காக இந்த மாநாட போடுறாரு. கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க. நம்ம சிட்டியில் உட்காந்துட்டு பேசிட்டு போயிடலாம். எங்கே அந்த சோறு வருது அப்படின்னா கடையிலேருந்து வருதுன்ட்டு போவேன். அது எங்கே விவசாயம் பண்ணணும், அது எத்தனை நாள் அந்த நெல்லை நம்ம பாதுகாக்கணும், களை எடுக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது, தண்ணி பாய்ச்சணும், எவ்வளவோ வேலைகள் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அது நெல்லாகி நெல்லுலேருந்து நம்ம அரிசி பார்க்க முடியும். அந்த அரிசியை வடிச்சா தான் சோறு. நீ 50 ரூபா கொடுத்தா சோறு கிடச்சிருவோம் ஹோட்டலில். அது எங்கேருந்து வருது, எவ்வளோ தூரம் வருது, அது எவ்வளோ உழைப்பு இருக்குது. அதற்கெல்லாம் நமது உழவன் கால்நடைகள், குறிப்பாக மாடுகள் நமக்கு தேவை. அந்த மாடு போடுற சாணம் அது இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும். அதுதான் நம்ம கருதை நட முடியும், நெல் பார்க்க முடியும். மாடு இல்லாமல் சாணத்தை எங்கேருந்து போடுறத? மனுஷன் ஓன் சாணத்தை போடுவோமா நெல்லுக்கு? நல்லா புல்லுன்னு வளரும். சிரிக்கிறவங்கள பார்த்தா நான் கேட்குறேன், இந்த மாடுகளோடு மாநாடுன்னு சொன்னதை சிரிச்சிங்க பார்த்தீங்களா? அவங்களை கேட்குறேன், சாணம் எங்கேருந்து வரும் மாடு இல்லாட்டி? ஏற்கனவே பீட்டான் ஒருத்தன் ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டான். அதை உடச்செறிஞ்சு நம்ம ஏதோ ஒற்றுமையாக நல்ல உள்ளங்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக இளைஞர்கள் இதை முன்னெடுத்தனால அது வெற்றி கண்டோம். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்கிறனால காளை மாடுகள் எங்குதோறும் இருக்குது. அதனால பசுகாடுகளும் வீடுகளில் இருக்குது. அதனால இன்னைக்கு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ புது ரூட் எடுக்கிறானுங்க. மேய்ச்சல் நிலங்களுக்கு தடை போட்டு என்ன பண்ண போற? மாடு அங்கே போயிட்டு வரதுனால உனக்கு என்ன பிரச்சனை? இந்த தடையை போட்டது யாரு? அந்த கேள்வியெல்லாம் கேட்க தோணாது. ஐயோ மாடுகளோடு மாநாடா, மாடு என்ன பேச போதா? என்னடா அது கேள்வி? சொல்லிட்டேன். இதை சிரிப்பவர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்காகத்தான் அவர் சேர்ந்து போராடுகிறார். கவனத்தில் கொண்டு இதற்கான மிகப்பெரிய ஒரு விலை நாம் பின்னாடி கொடுக்க வேண்டியது வரும். மாடுகளும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உயிர்தான். அதற்கு தேவையான உரிமைகளையும் நாம் பெற்றுத் தருவோம். தொடர்ந்து இருங்கள், பேசுவோம்.